ஹாய் மக்களே, சாரு டெக்ஸ்லேருந்து உங்கள் நந்தினி. மக்கா காலம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதா இல்லாட்டி நான் நல்லா ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு தெரியல மக்களே. காலையில் 5:30க்கு எழும்புறது, கடான்னு காலைல சாப்பாடு மதிய சாப்பாடு செஞ்சுக்கிட்டு என் பொண்ணு 7:30க்கு எழும்புனானா கூடிய சீக்கிரம் அவளை புறப்பட வைக்கிறதுக்கு முன்னாடி உயிர் போயிட்டு வந்துடும். அந்த காலத்துலலாம் நான் ஸ்கூல் படிக்கும்போது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் மக்களே படித்தேன். எங்கள் அம்மா அறுக்க போயிடுவாங்க, அறுக்க மீன் வயலில் உள்ள வேலையெல்லாம் பார்க்க போயிடுவாங்க மக்கா. ஆனால் நானே எழும்பி பல் போட்டு வச்சு பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கஞ்சின்னு ஒன்று தருவாங்க மக்கா. கஞ்சி அதை வச்சு ஏதோ நேற்றுள்ள கறி மீன் கறி வச்சு சாப்பிட மக்களே. நாங்கள் நாகர்கோவில்னால் மீன் கறி தான் மேக்ஸிமம் 99% மீன் கறி தான் மக்கா. அது இந்த சாலை மீன் தான் மக்கா. அப்போம்லாம் நல்ல மலிவு சாலை நெத்திலி கொலுசாலை இந்த நல்ல மலிவாக கிடைக்குமாக்கா. அதெல்லாம் என்னோடய காலத்தில் எனக்கு விவரம் தெரியும்ல 4 ரூபா 5 ரூபாய்க்கெலாம் வாங்குவாங்க. நான் வந்து ஈவினிங் எனக்கு ரொட்டீன்னா ஈவினிங் வரும்போது எங்கள் அம்மா நைட்டு அறுக்கெல்லாம் போனாங்கன்னா நைட்டு வர்றதுக்கு 7-8 மணி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது நான் சோறு கறியெல்லாம் வைக்க பழகியாச்சு. அவ்வளோ தூரத்துக்கு இன்னும் ட்ரெயினப் பண்ணி வச்சுட்டாவாம்மாக்கா. படிக்கணும் என்னவோ தெரியல, அவ்வளோ தூரத்துக்கு வீட்டு வேலையெல்லாம் அவ்வளோ கஷ்டமானா எனக்கு தெரியலை. அப்போ குடத்துல தான் தண்ணி எடுப்போம், அது தெரியல. ஆனால் எனக்கு நான் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. எங்கள் அம்மா 6 பிள்ளைங்க பெற்றாங்க. ஆனால் வந்து 3 பேர் தான் இருக்கோம். 3 பேர் தவறிட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மைக்கு பிள்ளை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டமாக தெரியல. எங்கள் ஆச்சி சப்போர்ட் இருந்தாலுமே ஆனால் அவ்வளோ கஷ்டமாக எனக்கு தெரிஞ்சால் என்னன்னு தெரியல. இப்போ நாங்களே குளிப்போம், நாங்களே ரெடி ஆகும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, நாங்களே இருக்க கஞ்சி இதை கடிச்சிட்டு ஸ்கூலில் சத்தனை சாப்பாடு தரவா சாப்பிட்ருக்கோம். இப்போ என் பொண்ணுக்கு நான் மார்னிங் சமைக்கணும், மதியம் சமைக்கணும், எல்லாம் சமைக்கணும். அவளை 7 மணிலேருந்து 8:45 வரைக்கும் அந்த ஆட்டோ வர்றதுக்கு முன்னாடி 10,000 சவுண்டு, ப்ரெஷர் ஏறி பிபி ஏறி ஹை ப்ரெஷரில் போயிடுவேன். அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஏறுது மக்கா. லைஃப்பில் என்னடா நம்ம வாழ்க்கை தான் சொர்க்கம் போல். அம்மா அப்பாக்கெல்லாம் ஒரு டென்ஷன் இல்லை, நல்ல ஜாலியாக அவங்க வேலையை பார்க்க. அவங்களுக்கு கஷ்டம்னா வயல் வேலையில் உள்ள கஷ்டம், ஆனால் நம்மளை கொண்டு அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. இப்போ என் பொண்ணை கிளப்பி ஸ்கூலுக்கு போய் வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு மறுஜென்மமே நான் போய் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கஷ்டமாக இருக்கும் மக்களே. காலைல அது இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்து டயர்டாயிருக்கேன். அதனால காலையில் ஒரு ஜூஸ் குடித்தா தான் எனர்ஜி வருது. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என் பொண்ணை காலைல 7 மணிலேருந்து நான் அலாரம் மாதிரி கூவிட்டே இருக்கணும். எலும்பு மக்களே எலும்பு. அந்தால மேடம் ஒரு 7:45 போல் எலும்புவாங்க. எலும்பி ப்ரெஷ் பண்ணதுக்கு ஒரு அரை மணி நேரம் எடுப்பாங்க. அரை மணி நேரத்தில் அது எவ்வளோ குயிக்காக பண்ண முடியுமோ அவ்வளோ குயிக்காக பண்ணி குளிக்கிறதுக்கு குளித்ததுக்கு முன்னாடி உயிர் போயிட்டு வந்துடும். நான்லாம் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நானே எலும்புவேன், நானே குளிப்பேன், நானே பல் விளக்கிட்டு தரது கவர்மெண்ட்டில் ஸ்கூலில் தான் படித்தோம். கவர்மெண்ட்டில் வர துணி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படி ஜாலியாக எங்கள் ஊரில் அத்தனை பேர் வருவாங்க. ஒரு 10 பேர் 15 பேர் ஸ்கூலுக்கு போக மக்களே. நடந்தே போக மக்களே. 1 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 1 கிலோமீட்டர் நாங்கள் நடந்தே போயிட்டு நடந்தே வருவோம். இவங்களுக்கு ஆட்டோ தனியாக கொடுக்கணும், நான்லாம் டியூஷன் போன சரித்திரமே கிடையாது மக்கா. அப்படி ஒரு இவங்களுக்கு டியூஷனுக்கு தனியாக அனுப்ப வைக்கணும், ஆட்டோவுக்கு தனியாக. அதுக்கப்புறம் எல்லாமே வசதியாக செஞ்சு கொடுத்தாலும் அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காங்க இப்போ உள்ள மக்கள். இப்போ உள்ள பிள்ளைங்க ரொம்ப சோம்பேறி. ஏதோ நம்மளுக்கு வேண்டி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி அவங்க. நான் போகலாம்மா, அது அந்த சாட்டர்டே வர்றது வரைக்கும் ஏம்மா நாளைக்கு எத்தனை நாள் இருக்குது, இனி எத்தனை நாள் போகணும் ஸ்கூலுக்கு, இனி எத்தனை நாள் போகணும், இனி சாட்டர்டே இன்னைக்கு வரும், அதை கேட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற நாளே. அந்த காலிலேருந்து அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஹைப்பர் ஆயிரும். போயிட்டு அவங்களையும் அனுப்பி வச்சுட்டு இல்லை என் ஹஸ்பண்டையும் தட்டிவிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி என்னோட கடைக்கு வரணும் மக்களே. 1000 ப்ரெஷர் மைண்டில் ஓடிருக்கும். அதுக்கு அப்புறம் இந்த கடைக்கு வந்துன்னா அந்த கடத்துக்கு இங்கே எவ்வளோ வைக்கணும், இந்த கடத்துக்கு எவ்வளோ வைக்கணும், இந்த லோனுக்கு எவ்வளோ வைக்கணும், அந்த லோனுக்கு எவ்வளோ வைக்கணும். மாதம் பிறந்தால் ஒரு 50,000 கையில் வேணும். அதெல்லாம் அப்படியே டென்ஷனில் ஏறிட்டு அது ஒரு பக்கம் ஒரு லைஃப் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த
கஸ்டமர் வருவாங்க. அவங்க அவங்க நம்ம லைஃப்பை சொல்லதுக்கு முன்னாடி அவங்க பாதி அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்லிட்டு போவாங்க. அவங்களாம் சரிங்க சரிங்க அப்படி அப்படி சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு 2 ஆறுதல் போட்டு டெய்லியும் ஒரு 10 பேரை பார்க்கும்போது அப்போ நான் நினைப்பேன், பரவாயில்ல நம்மளுக்கு கடவுள் கொஞ்சம் தான் கஷ்டம் தந்திருக்காரு. அவங்க கஷ்டத்தை நினைக்கும்போது அப்போ நம்மளை கடவுள் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காரு, பரவாயில்ல அப்படின்னு தோணும் மக்களே. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வரும், அவங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு யுகமே போயிட்டு வர மாதிரி இருக்கும். எனக்கு அப்படிதான் மக்களே இருக்குது. ஐயோ நான்லாம் ஆதி காலத்திலே இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு தோணுது. நம்ம பாட்டு குளித்தோமா, நம்ம பாட்டு கிளம்புனோமா, பிள்ளைங்களோட ஜாலியாக போனோமா, என்ஜாய் பண்ணோமா, வந்தோமா அப்படின்னு இருந்தோம். இப்போ உள்ள பிள்ளைங்கள காலைல எழும்பி குளிக்க வச்சு கிளம்பி டிஃபன் கொடுத்து அனுப்புறதுக்கு முன்னாடி உயிர் போயிட்டு வந்துடுது. போதுமாடா இந்த பிறவிக்கான பலனை அடைஞ்ச மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு டார்ச்சல் பண்ணுங்க என்னோட பொண்ணு. நான் நினைப்பேன், இப்போம்லாம் இப்படி பண்ணுறாளே, இனிமே வளர்ந்து அவள் ஒரு யங் ஸ்டேஜ் ஆகும்போது நான் என்ன செத்தண்டா சிவனாண்டி அந்த மாதிரி ஆயிரும் போல் இருக்குது வாழ்க்கையில். என் பொண்ணு இனி ரெண்டாவது பொண்ணு இப்போ தான் 1.25 வயசு ஆகிருக்கு. மேடம் அவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியலை. அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட சேட்டை அவங்கள பார்க்கும்போது தான் என்ன கஷ்டம் வந்தாலும் மறந்து போயிடுது. அவ்வளோ சூப்பராக என் பொண்ணு அந்த சிரிப்பை பார்க்கும்போதே எல்லா கஷ்டமும் பறந்து போயிடும். எனக்கு என்னோட சின்ன வயசில் உள்ள எல்லா இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்கிறது, ரொம்ப எங்கள் அம்மா கண்டிஷன்லாம் கிடையாது, ரொம்ப ஃப்ரீடமாக வளர்த்தாங்க. அதுக்கு தக்குன்னா நாங்களும் இருந்து வளர்ந்தோம். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைலாம் வளர்க்கறதுக்கு அப்போம்லாம் எங்கள் ஆச்சி மட்டும்தான் எங்களை வளர்த்தாங்க. எங்கள் அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. இப்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க, எங்கள் ஆச்சி இருக்காங்க, எங்கள் அம்மாய்க்கு அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அத்தனை தாத்தா பாட்டி இருந்தாலும் வளர்க்க முடியல மக்களே. சேட்டையை தாங்கிக்கவே முடியலம்மா சாமி. அந்த மாதிரி சேட்டை பண்ணுறாங்க மக்களே. யார் வீட்டில் இந்த மாதிரிலாம் சேட்டை பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ உள்ள பிள்ளைங்கள, கம்ப்யூட்டர் காலத்தில் உள்ள பிள்ளைங்கள சமாளிக்கவே முடியாது. இருன்னு சொன்னால் பறந்துடுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. அவங்கள்ட்ட ஒன்றுமே சொல்லவும் முடியல மக்கா. அப்படி போயிட்டு இருக்கு மக்களே லைஃப்லாம் நம்மளுக்கு. இந்த மாதிரி சேட்டை செய்கிற பிள்ளைங்க உங்கள்கிட்டையும் இருக்காங்களா, உங்கள் வீட்லேயும் இருக்காங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? பாய்.